மும்பைல என்னங்க ஆச்சு? அண்ணாமலைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடியதன் மர்மம் என்ன? தேசிய தலைவராக உருமாறிய அண்ணாமலை எதிர்க்கும் தாக்கரே குடும்பம். அண்ணாமலை மீண்டும் மும்பையில் கால் வைத்தால் வெட்டுவோம், கூச்சலிடும் மும்பையின் பழைய தாதாக்கள். மும்பை வருகிறேன், முடிந்தால் தொட்டுப்பார். தாக்கரே குடும்பத்திற்கு நேரடியாக சவால் விட்ட அண்ணாமலை. மீண்டும் மும்பையில் தமிழர்களுக்கு எதிராக அரசியலை முன்னெடுக்கும் உத்தவ் தாக்கரே. என்ன நடக்கிறது மும்பையில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். முழுமையாக வீடியோவை பாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். வருகின்ற 15ஆம் தேதி மும்பை மாநகராட்சியில உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பகுதிகளில் அண்ணாமலை அவர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்றிருந்தால் அங்கு அவர் பேசியதுதான் மிகப்பெரிய பூதாகரமான செய்தியாக இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. மும்பை மிகுந்த பரபரப்புக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகியிருக்கக்கூடிய ஒரு செய்தி அண்ணாமலையின் பேச்சாக தான் அமைந்திருக்கிறதும் கூட. அண்ணாமலை அப்படி என்ன பேசினார்? வாக்கு சேகரிப்பில் இந்தியாவை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆளுகிறார், மகாராஷ்டிராவை தேவேந்திர பட்னவிஸ் ஆளுகிறார், மும்பையும் பாஜகவை சேர்ந்தவர் ஆள வேண்டும் என்பது அவரது கருத்து. ட்ரிபிள் என்ஜின் சர்க்காராக இருந்தால்தான் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது இருக்கும் என்பது அண்ணாமலையின் பேச்சாக இருந்தது. மும்பை என்பது வெறும் மகாராஷ்டிராவிற்கு மட்டும் சொந்தம் அல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் என்று அண்ணாமலை பேசியதுதான் மும்பையின் எதிர்க்கட்சிகள் கொந்தளிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்திருக்கிறது. தாக்கரே குடும்பம் மும்பையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி. இன்று அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கும் இடம் தெரியாமல் ஆகிவிட்டார்கள். மீண்டும் தங்களது ராஜ்யத்தை நிறுவுவதற்கு தாக்கரே குடும்பம் அண்ணாமலையின் பேச்சை கையில் எடுத்து மராத்திய மக்களிடம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி வருகிறது என்பதுதான் உண்மையும் கூட. சிவசேனா குடும்பம் எப்போதும் சத்ரபதி சிவாஜி அவர்களை உயர்த்தி பிடிப்பவர்கள். அப்படிப்பட்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களே ஹிந்து ராஜ்யம் அமைய வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஹிந்து ராஜ்யம் அமைவதற்காக தமிழகத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தரிசனம் செய்தார் சிவாஜி மகாராஜ் அவர்கள். அந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்த சிவாஜி மகாராஜ் அவர்கள் இந்து ராஜ்யத்தை அமைத்தார். அண்ணாமலை என்ற பெயர் கொண்ட அண்ணாமலையாரே மும்பையில் கால் வைத்திருக்கிறார், அதிரடியை கிளப்புகிறார் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவரது பேச்சின் ஒரு பகுதியாக தாக்கரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். அதில் ஆதித்ய தாக்கரே அவர்கள் அண்ணாமலை ஒரு ஜீரோ என்று பேசுகிறார். ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலைக்கும் மும்பைக்கும் இந்த மகாராஷ்டிரா மண்ணிற்கும் என்ன சம்பந்தம், அவர் ஏன் இந்த பிரிவினையை பேசுகிறார் என்று இல்லாத ஒரு விஷயத்தை மோடியே பேசியதை போன்று ஒரு அரசியலை ராஜ் தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிராவில் கையில் எடுத்திருக்கிறார். மும்பையின் டாய்லெட் பேப்பர் சாம்னா சிவசேனா அவர்களுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அண்ணாமலை மீண்டும் மும்பையில் கால் வைத்தால் அவரது காலை வெட்டுவோம், அவரது மீது இங்க் அடிப்போம் என்று எழுதியிருக்கிறார்கள். அதற்கு சுட சுட அண்ணாமலையும் தாக்கரே குடும்பத்திற்கு நேரடியாக சவால் விட்டு இருக்கிறார். மும்பை வரதான் போகிறேன், மும்பையில் கால் வைக்கதான் போகிறேன், முடிந்தால் தொட்டுப்பார் என்று அண்ணாமலை நேரடியாக சவால் விட்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கு அஞ்சுபவன் நான் அல்ல, இது போன்ற மிரட்டல்களுக்கு அஞ்சுவதாக இருந்தால் நான் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கியில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை வினாவி இருக்கிறார். தாக்கரே குடும்பத்தின் நேரடி எதிர்ப்பை நான் சம்பாதித்து விட்டேனா, அவர்கள் மும்பையில் கூட்டம் போட்டு திட்டும் அளவிற்கு வளர்ந்து விட்டேனா என்று அண்ணாமலை ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்.
இந்த அண்ணாமலையை மும்பையில் கூட்டம் போட்டு திட்டும் அளவிற்கு வளர்ந்து விட்டனா, இது பாஜக கொடுத்தது என்று அண்ணாமலை அவர்கள் பாஜகவையும் உயர்த்தி பிடித்திருக்கிறார். இதுல மிக முக்கியமா மும்பையின் எதிர்க்கட்சிகள் தான் எதிர்க்கிறதோ தவிர இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறது. மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் திரு பட்னவிஸ் அவர்கள் கூட அவர் பேசியது எந்தவித தவறும் இல்லை. மும்பை என்பது ஒரு சர்வதேச நகரம். இதன் வளர்ச்சிக்கு பல தரப்பட்ட மக்களும் பங்களிப்பு அளித்திருக்கிறார். அதைதான் அண்ணாமலை அவர்கள் பேசினார் என்று தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். கோலிவாடா எம்எல்ஏவும் அண்ணாமலைக்கு ஆதரவான கருத்துக்களையும் தெரியப்படுத்தியிருக்கிறார். எப்படியோ தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலைவரை இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தி பேமஸ் பண்றாங்க இந்த சிவசேனா குரூப். அவர் மாட்டுக்கும் தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு இன்னைக்கு மும்பைக்கு வா வான்னு சிவசேனா கட்சி அழைக்குது. அண்ணாமலையோட அரசியல் சிவசேனாவுக்கும் தேவை என்றுதான் பாஜகவும் நினைக்கிறதோ என்னவோ. நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசிய தலைவராக உயர்ந்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் சிவசேனாவை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்த காலம் ஒரு காலம். இன்று சிவசேனா மகாராஷ்டிராவில் எந்த நிலையில் வீழ்ந்திருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சிவசேனா கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு எதிராக அரசியல் செய்துதான் அந்த கட்சியை மகாராஷ்டிராவில் மும்பையில் வளர்த்தி கொண்டார்கள். தமிழர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் சக்தியை முன்னெடுத்துதான் சிவசேனா மும்பையில் கால் பதித்தது. ஆனால் மும்பையின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு அளப்பரியது, மிக பெரியதும் கூட. இன்று வரை மும்பையின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மும்பை என்பது தனி மனிதர்களால், மராத்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அல்ல என்பதுதான் உண்மையும் கூட. மகாராஷ்டிரா முதலமைச்சர் கூட அண்ணாமலையின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று அண்ணாமலைக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து விட்டார். தாக்கரே குடும்பம், சிவசேனா கட்சி இழந்ததை மீட்பதற்காக மீண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. நிச்சயமாக தேர்தல் களத்தில் சிவசேனா காணாமல் தான் போகும். நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அண்ணாமலை மிக தெளிவாக தனது கருத்துக்களை எடுத்து வைத்து விட்டார். நிச்சயம் மும்பை வருவேன் என்று. தமிழகம் தேர்தல் குறித்தான பார்வையும் அவர் பேசியிருக்கிறார். திமுகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் கூட என்று பேசிவிட்டார். ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானது, அது என்டிஏவிற்கு தேவை என்று அண்ணாமலை ஆணித்தரமாக பேசிவிட்டார். அது மட்டுமல்லாமல் சக்தி படம் குறித்தும் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக ஒரு விளக்கத்தையும் அளித்து விட்டார். கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு தீங்கு விளைவித்தது என்று பராசக்தி படம் வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது என்றும் பேசிவிட்டார். இன்று பராசக்தி படத்தை திமுகவினர் கொண்டாடி வருகிறார்கள் இந்தி எதிர்ப்பை வைத்து. கடந்த காலங்களில் தமிழகத்தில் இந்தியை திணிக்க முயன்றவர்கள் காங்கிரஸ் தான். அதைதான் இன்று பராசக்தி படம் சொல்லியிருக்கிறது. ஜனநாயகன் படம் குறித்தும் அவர் ஒரு தெளிவான விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். விஜயின் ரசிகனாக ஜனநாயக படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் என்பது சற்று வித்தியாசமான தேர்தலாகத்தான் தமிழகத்தில் இருக்கும் என்றும் திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். 4 முனை போட்டி நிச்சயம் தமிழகத்தில் இருக்கும் என்று அண்ணாமலை பேசினார். திரு சீமான் அவர்களின் உறுதியையும் அண்ணாமலை வெகுவாக பாராட்டியும் இருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒத்த கருத்துடைய அனைவரும் இணைய வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியிருக்கிறார். தேர்தல் களத்தில் நான் பயிற்சியாளர் தான், கேப்டன் இல்லை என்று அண்ணாமலை பேசியது பல்வேறு வியூகங்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு செய்தியாக தான் அமைந்திருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் பங்கு என்னவாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு கேள்விக்குறியை அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார்.
மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், காலம் பதில் சொல்லும் என்றும் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் பங்கு வரக்கூடிய தேர்தலில் என்னவாக இருக்கும், பாஜக அண்ணாமலையை எதுபோன்று பயன்படுத்திக் கொள்ளும் என்பது வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அண்ணாமலையும் திரு நயினார் நாகேந்திரன் இருவரும் இணைந்து டெல்லி பயணம் செய்ய போகிறார்கள். அங்கு பல்வேறு அரசியல் வியூகங்கள் பேசப்படும். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்குண்டான பலகட்ட பணிகள், முயற்சிகள் ஆலோசிக்கப்படும் என்றுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நம்பப்படுகிறது. நிச்சயமாக அண்ணாமலையின் பங்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலையின் எதிர்காலம் என்பது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் தலைவர் அல்ல என்பது ஏற்கனவே பலமுறை நிரூபித்திருந்தார். மீண்டும் ஒரு முறை மும்பை நிரூபித்திருக்கிறது. அண்ணாமலை இந்த நாட்டிற்கான தலைவராக மாறப்போகிறார், மாறிவிட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நன்றி.